ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி போகுது உங்களுக்கு? நான் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையிலே வந்தேன். ஒரு 7 மணிக்கு வந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கடையெல்லாம் பெருக்கிட்டு எல்லா குப்பையிலையும் போய் குப்பையில் போட்டு கடை கழுவி விட்டுட்டு கொஞ்சம் கடை கழுவுனேன். அப்புறம் படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியது வேலை இருந்துச்சு. எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு அப்புறம் போய்ட்டு வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு இப்போ தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணேன். இல்லை ஜாஸ்தியாக இருக்குது. நைட்டு வந்து ஒருத்தவங்க ஒரு 4 செட்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு. இன்றைக்கி நைட்டுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. ஒரே கஷ்டமாக இருக்குது. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடுவேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தூங்க முடியல, சாப்பாடு சரியாக சாப்பிட முடியல. ஃபாஸ்டிங்கில் தான் எப்படி சாப்பிட முடியும்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு புதுசாக இப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதீங்க. உங்களை படைத்த கடவுளை மட்டும் நம்புங்க. அவர் தான் நம்மளுக்கு கை கொடுப்பாரு. அவர் தான் நம்ம கூட இருப்பார். வேறு யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. யாரும் நம்மளுக்கு உதவியும் பண்ண மாட்டாங்க. யாரும் நம்ம கூடவும் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்மளுக்கு வந்து கடவுள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். அவரை நம்புங்க. நம்ம என்னைக்கு